Imagine having Onion in your life. Like one day he's Remo. Like பயங்கர love ஆயிட்டு you feel like shoo, how lucky am I to get a person like this in my life? Is this even reality? It's like a dream, not a feeling. Next day you see Onion. ரீசெண்டாக வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் ஃபீல்டில் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த அனுபவம் இவங்க ஒரு கேரளா நடிகை, ஓகேங்களா, ஆக்ட்ரஸ், பல படங்கள் நடிச்சிருக்காங்க. நம்ம இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்க என்னென்னா கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் வந்து தலைமறைவு மோடில் இருந்துட்டு வெளியே வந்திருக்காங்க போல். வந்ததுக்கப்புறம் நிறைய இதை வெளியே எடுத்து விட்டுட்ருக்காங்க. இப்பயும் நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏங்க இதெல்லாம் வந்து சாதாரண மனிதனுக்கு நடக்கும்போது வெளியே வரமாட்டேங்குது, ஒரு ஆக்ட்ரஸ் நடக்கும் சொல்ல ஏங்க எப்படிலாம் வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு வாரத்தில் சொல்லி முடிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா அந்த டாபிக் அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கும். நம்ம இந்த வீடியோ கூட போட வேண்டிய அவசியம் இருக்காது. பட் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சில ஆக்ட்ரஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பிரேக்கப் ஆகுது அப்படின்னா, எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, ரிலேஷன் செட் ஆகலைங்க, போயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் லவ் பண்ணுங்க இப்போ இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைனா என்ன ரீசன்னே இருக்காது, 2 பேரும் பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவ்வளோதான், நமக்கு காதலே 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போலாம் டிவோர்ஸ் சாதாரணமாக இருக்குது, அந்த மாதிரி போயிடுறாங்களா, அந்த மாதிரி நம்மளும் நினச்சிட்டு போயிருப்போம். இதெல்லாம் நிறைய பேர் நம்மளோட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஐக்கானாக இங்கே நிறைய பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்கள பிரியும் போது வந்து இங்கே ஒரு சில பேர் கஷ்டம் இருக்கும். பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பிரேக்கப் பண்ணியிருக்கிறேன், பிரேக்கப் பண்ண ரீசனுக்கு தான் என்னை வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, வார்த்தைகளால் சுட்டிருக்காங்க, எப்படி சொல்லுவாங்க, ஒரு ட்ரெஸ்ஸு போடனா கூட நான் அவங்களோட அனுமதி கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு நடிகரோட பேரும் அடிபட்டு இருக்குது. அந்த நடிகர் நம்ம தமிழ்நாட்டு நடிகரை தான் சொல்கிறாங்க. அவங்க ஒரு வாரிசு, இது எப்படி சொல்கிறது, நம்மளோட பெரிய நடிகரோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எந்த விதத்தில் உண்மை பொய் அதெல்லாம் ரெண்டாக போச்சோம். ஏன்னா ஒருத்தவங்க சொல்லாமல் நம்ம இங்கே வந்துட்டு இவர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவன மாதிரி உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. பட் தமிழில் அவர் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. இன்னொன்று சொல்கிறேன், இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு ட்ரெஸ்ஸு போடனா கூட நான் அவங்கள்ட்ட தான் பர்மிஷன் கேட்க வேண்டியிருக்குது. நான் இப்போ அந்த ட்ராகன் படம் ப்ரொமோஷன் கூட என்னால் ஆடியோ லான்ச்சா, இதுக்கு ப்ரொமோஷன் கூட என்னால் வர முடியல. 3வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அப்யூஸ், எப்படி சொல்கிறது, ஒரு அரகன்ஸ், எப்படி வேறு மாதிரி சொல்லலாம்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி இருந்திருக்காரு. அப்யூஸாக பண்ணுறது, உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சொல்கிறது தான் ஒன்று, அந்நியன், அம்பி, வேறு என்னது, ரெமோ, இந்த 3 மாடலேஷனில் ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அது அந்த மனுஷன் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அந்நியன் அம்பியன் இதுனா ஒரு தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப வந்து கொஞ்சம் வராங்க, இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போது இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு பொண்ணை மனதளவில் ரொம்ப பாதிக்கடைய வச்சுருக்காங்க. இப்போ கடந்த ஒரு 2 வருஷமாக அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா, எதனால், ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு லவ் பண்ணும்போது வந்து அவ்வளோ இனிமையாக இருக்கும். லவ் பண்ண காலகட்டத்தில் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இவங்க மானே தேனே பொன்மானே, அவங்களும் இங்கே மானே தேனே பொன்மானேன்னு சொல்லிட்டு மாற்றி கொஞ்சிப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும். நீ அவன் கூட பேசக்கூடாது, நீ இவன் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கக்கூடாது, இவெல்லாம் உன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள சண்டை வரும். அதை பண்ணல இதை பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு லவ் வந்து 6 மாதம் கழித்து நிலச்சி நிற்குதுன்னா அந்த பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள்லாம் கடந்து 2 பேரும் புரிஞ்சு வாழ்கிறதான் இங்கே மனசத்தன்மை. பட்டு இங்கே ஒரு சில பேர் 6 மாதம் நல்லா இருக்கிறாங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் அவனோட சைக்கோத்தனத்தையோ இல்லை இங்கே இங்கே ஒரு சைக்கோவோ வந்து மாறி 2 சைடில் யாரோ ஒருத்தவங்க சைக்கோவை மாறிடுறாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. அது அப்போவே போனால் முடிஞ்சிருச்சு. பட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி ஒரு சங்கடத்தில் 2 வருஷமோ 3 வருஷமோ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதோட அவஸ்தை வேறு எங்கேயும் கிடையாது. அது கல்யாணமாக கன்வெர்ட் ஆகிருச்சு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா லாஸ்ட்டில் அது டிவோர்ஸில் வந்து முடியும். இவங்களோட லைஃப் நல்ல வேலை கல்யாணத்துக்குள்ளே போகாமல் இப்போவே பிரேக்கப் ஆகி போயிடுச்சு. அது வரைக்கும் இவங்க நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு சில பேருக்கு என்னென்னா, பல பெண்களோ பல ஆண்களோ என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே எப்படி வர்றதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இப்போல்லாம் வந்து லவ் வந்து செக்ஸுவல் ரிலேட்டடாக பயங்கரமாக போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய பேர் நான் பார்க்குறேன், லவ் பண்ணுறது அதுக்கு தான் லவ் பண்ணுறதாகவும் லவ் பண்ணுறாங்க. இதுக்கு நிறைய பேர் அலோவும் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இது வேணாம் இது வேணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் 2வது பட்சம் தப்பு. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கிறது தப்பு, கல்யாணத்துக்கு பின்னாடி இப்படி இருக்கிறது தப்பு இல்லை, புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். பட் இங்கே என்னென்னா, ஃபாரின் கல்ச்சரில் ஃபாரின் மாதிரி இங்கே கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தப்பு. நம்மளோட கல்ச்சர் என்னமோ அதுபடியே இருந்துக்குங்க. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வைக்கலை. பட்டு எங்கெங்கேயோ டாபிக் போதெல்லாம் அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் இங்கே நிறைய பேர் அதுக்குன்னே லவ் பண்ணுற கதையாக இருக்கிறீங்க. லவ்னு ஒரு வார்த்தையே காமம்னு சொல்லிட்டு மாறிட்டு இருக்குது. ஏன்டா காமம் வேணும்டா, எங்கே இருக்கணும் எங்கே இருக்கக்கூடாதுன்னு இருக்கும். காமம் எல்லாருமேலேயும் வந்துச்சு அப்படின்னா
அவன் வந்து எப்படி சொல்கிறது, அவன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது சைக்கோன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இவங்க டாபிக் வரும் எங்கெங்கேயே போதுங்க. இப்போ இதே மாதிரி தாங்க இவங்களோட கதை. 2 வருஷம் கிட்டத்தட்ட வந்து பயங்கரமான ஒரு மன உளைச்சல்லேருந்து வெளியே வந்திருக்காங்க, வெளியே பேசியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க சொன்னதில் வந்து நார்மலாக பிரேக்கப்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும். பட் இவனோட ரொம்ப மனதெல்லாம் பாதிக்கப்பட்டனால அவங்க பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, இவங்க ரிலேஷன்ஷிப் இப்படிலாம் இருந்திருக்கா, இப்படிலாம் அந்த பையன் பண்ணானா, இவன் இந்த அளவுக்குலாம் இருப்பானான்னு ஒரு பக்கத்தில் ஒரு சைடில் வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குறாங்க. ஏங்க அவர்லாம் இப்படி பண்ணது இல்லைங்க, இவர் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்ல அது அவரே கிடையாதுங்க இன்னொருத்தங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னொருத்தவங்கள இப்போ நானே சொல்கிறேன், ஒரு ஆக்ட்ரஸ் கல்யாணம் முடிக்கணும், லவ் அந்த ஆக்ட்ரஸ் ஃபீல்டுலேயே இருந்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வராங்க அப்படின்னா, அந்த ஆக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆக்ட்ரஸாக படம் நடிக்க விட மாட்டாங்க, குடும்பத்தோடு ஒட்டி இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணும், இந்த ஆக்டர் தான் படம் நடித்து சம்பாதிச்சு இந்த காசை கொண்டு இங்கே கொடுக்கணும். ஆக்ட்ரஸால் ஏதாவது பிரோஜனம் இருக்குதா? இல்லை. ஏற்கனவே ஒரு உச்சபட்ச நடிகரோட பையனாக இருக்கும்போது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மிகப்பெரிய ஒரு பணக்காரங்க வீட்டில் வந்து நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம்னா ஏதோ ஒரு வழியில் நம்ம பையனுக்கு ஃப்யூச்சர் செட்டில் அப்படின்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? ஏற்கனவே செட்டில் தான், பட் இருந்தாலும் அந்த காசு சேர்ந்துக்கிட்டே இருக்குங்களா, அப்போ அதை தான் நினைப்பாங்க. அதுதான் இங்கே நடந்திருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த மன உளைச்சலில் அங்கே இப்படி மாதிரி சுச்சுவேஷனில் ஒன்று வேணுனே பண்ணியிருக்கலாம், இல்லை வேணாமே பண்ணியிருக்கலாம், எப்படினாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையும் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்டிஷனில் இங்கே பல பேர் இருப்பீங்க. தயவு செஞ்சு வெளியே ஓப்பனாக உடச்சி விட்ருங்க. ஒரு ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணனால தான் இவ்வளோக்குள்ள இந்த ஷார்ட்ஸ் ஃபீலெல்லாம் பயங்கரமாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அவங்க எவ்வளோக்குள்ள நோனியஸாக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. பட் இங்கே என்னென்னா, நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் அதே மாதிரி இருக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருப்பீங்களா, ஐயோ பிரேக் பண்ணால் இது நடந்துருமோ, பிரேக் பண்ணால் நம்மளோட இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிருமோ, பிரேக் பண்ணால் நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் இருப்பீங்களா. கவலையப்படாதீங்க. நான் அதாவது வாழ்க்கை ஃபுல்லாக அழுகுறதுக்கு ஒரு 2 நாள் அழுதுங்க, அழுதுட்டு பிரிஞ்சு போயிருங்க. அதான் நான் சொல்ல முடியும். இந்த மாதிரி லவ்வில் கிடந்து கஷ்டப்பட்டு கிடக்காதீங்க. நீ அதையும் மீறி கல்யாணம் முடிஞ்சு நீ போய் அங்கே கஷ்டப்பட்டுருக்கானா அந்த டாப்பிக்கில் நான் வரவே இல்லைங்க. நீ வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கிறா, லவ் பண்ண முடிச்சு இவ்வளோக்குள்ளே நீ ஒரு ஃபீலில் இருக்க அப்படின்னா தயவு செஞ்சு எப்படி சொல்கிறது, கட் பண்ண விட்டு போயிருங்க. அப்படிப்பட்டவனும் தேவையில்லை, அப்படிப்பட்டவனும் தேவையில்லை. நம்ம வாழ்க்கைக்கு நம்மளை புரிஞ்சுக்கிட்டு சண்டைகள் வரலாம், இங்கே வந்து கொஞ்சம் சண்டைகள் வரலாம், ஜாலியாக சண்டை வரலாம், ஏன் பயங்கரமாக கூட சண்டை வரலாம். ஆனால் அந்த சண்டைகள் நமக்கே தெரியும், இந்த சண்டை இதுக்காக தான் நடந்ததுன்னு. எப்பவும் ஒருத்தன் சண்டை போடுறான், எப்பவும் நம்மளை ஒருத்தன் வந்து இந்த மாதிரி அரகன்ஸாக ஒரு இதை பண்ணுறான், நம்மளை குத்திக்கிட்டே இருக்கிறான், எப்படி சொல்கிறது, வேறு இன்னும் ஒரு சில சைக்கோக்கள் இருக்காங்க, அந்த சைக்கோத்தனத்தை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா தேவையே கிடையாது, தூக்கி போட்டுருவாங்க. அதை லவ் பண்ண முடிச்சுட்டு முடிச்சிட்டிங்கன்னா நல்லது. கல்யாணத்துக்கு போச்சுன்னா கண்டிப்பாக டிவோர்ஸில் வந்து நிற்பீங்க. இங்கே நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் இதை பார்த்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். 2 years of pain, physical, emotional, destruction behind that one post. I made sure I was not on social media for some time. And the reason I wanted to post something only when I'm ready, when I actually heal. So there was a journey of a girl who identified something really, really big about herself and life itself, who took her own time to heal and then come voice something so important.